ஹாய், நான் தான் பிளாக் இப்படி எல்லாம் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு 8 மாதம் முன்னாடி தான் பிளான் போட்டுருந்தேன். ஒரு பொருள் வாங்கினேன். அந்த பொருள் வாங்கிட்டேன். அது எந்த பொருள்னா ஐஃபோனு தாங்க. இந்த ஃபோனை வாங்க நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி பசியில் இருந்து அப்படி இப்படின்னு எப்படியோ வாங்கிட்டேன். அந்த வாங்கின இடையில ஒரு 2 மாதம் இருக்குல்ல, 2 மாதம் முன்னாடி நான் கம்பாவை கூட நல்லா ஜாலியாக அங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அதனால் இப்போ இடையே ஒரு 2 மாதம் இருக்குல்ல, 2 மாதம் என் கம்பாவை இன்னும் எடுக்கலை. இவன் என் கம்பா. இவன் நான் எடுத்து ஒரு 2 மாதம் மேலே ஆச்சு. நான் சர்வீஸ் விடலாம் அப்படின்னு நினச்சாலும் என்கிட்ட காசு இல்லை சுத்தமாக. நான் ஐஃபோன் அவங்கக்காண்டி கொஞ்சம் சேர்த்துட்டு இருந்தேன்னா, அதனால் இடையில அவனுக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியல. ஆனால் நாளைக்கு சேலரி போட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் சேலரிலாம் நான் போய் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விடணும். எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக விட்டுருவேன். அடுத்தது நம்ம நிறையா எங்கேயாச்சும் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு நாள் அது நடக்குமா நடக்காது தெரியல. ஆனால் எப்படியாச்சும் நம்ம நடத்தி காட்டணும். அது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது எப்படி இருந்தாலும். ஆனால் நான் என் கம்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன் 2 மாதம். ஏன்னா எனக்கு யாரும் வண்டி தர மாட்டாங்க, வண்டி கேட்டாலும் தரமாட்டாங்க. நான் அதுவும் இல்லாமல் இந்த ஊர் கிடையாது, நான் திண்டுக்கல். இங்கே ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இருந்தாலும் நம்ம யார்கிட்டையும் பைக் கேட்க எனக்கு பிடிக்க மாட்டுது. அதே மாதிரி அவன் பைக் கேட்டாலும் யாரும் எனக்கு யாரும் தரமாட்டாங்க. அப்படி இருந்தும் எப்படியோ நம்ம என்ன உழைப்பினால எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். கூடிச்சு இந்த வருஷம் எண்டில் எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அந்த பிளானை எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு தான் நான் இவ்வளோ நாள் இங்கே சென்னையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். இல்லைனா எப்பயும் நான் எங்கள் சொந்த ஊரில் இருந்து நான் தொழில் பார்த்துக்கிட்டு நான் எப்பயும் போல் வாழ்ந்துட்டு வாழ்க்கையை நான் வாழ முடியும். ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கை வாழ இஷ்டம் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச இடத்துல இருந்து பிடிச்சதை பண்ணிக்கிட்டு நான் வாழணும்னு ஆசைப்படுவேன். அதுக்காண்டி ஒரு 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம இந்த 3 மாதம் என்ன அதிகமாக வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. ஆனால் நான் முடிஞ்சளவு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்கடுத்து ஒரு டேட்டுக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக எப்படி வந்து வீடியோ எடுத்துகிட்டே போவேன். அப்போதைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வாரத்தில் நாளைக்கு சனிக்கிழமை, நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ தான் இவனை போய் நான் எப்படியாச்சும் போய் சர்வீஸ் பண்ணி திரும்பி பழைய கம்பாவை நான் மீட்டு கொண்டு வரணும். அதான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.